ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்லைங்க, அட்டகாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செம காமெடியாகவும் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் ஒன்லைனா அப்படின்னு கேட்காதீங்க, இனிமேல் தான் ஒன்லைன் சொல்ல போகிறேன். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு தான் வந்து திரும்பவும் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் அப்படின்றதே தெரியாது. பட் இதில் என்ன வந்து பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஸ்ட்ராங் உமனில் வருவா பார்த்தீங்களா ஹீரோயின், அந்த மாதிரி தான் ஒரு பவர். ஆனால் எதனால ஹீரோயினுக்கு அந்த பவர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்பு ஹீரோயினோட உடம்பே கிடையாது. உயிர் வந்து வேற ஒரு பொண்ணுது, உடம்பு வந்து வேற ஒரு பொண்ணுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து ரொம்ப இன்னசென்ட்டுங்க. ஆனால் அவன் ஒரு கேங்ஸ்டர் தான், இருந்தாலும் கேங்ஸ்டர்லேயே இன்னசென்ட்டான கேங்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் இழுக்கிற இழுப்புகள்லாம் வந்துட்டு அவன் ஏமாந்து போயிட்டே இருப்பான். வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேலே வந்து கதையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சா கூட அந்த ஹைப் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா பெட்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் வந்து போதை தெளிஞ்சு கண்ணு விழிச்சு பாக்குறா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா என் கூட என்னோட பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா இருக்கா. ஆனா அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவளுக்கு யாரும் பயங்கரமா போதை மருந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, கை கால் கூட அசைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட அம்மாவும் அக்காவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இவளுக்கு பயங்கரமா போதை மருந்தை கொடுத்து ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர ஆக்ரோஷமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணு வச்சு பாக்குறா. இவ தாங்க நம்மளோட ரியல் ஹீரோயின். இதுக்கு முன்னாடி இருந்தவ ஹான், இப்ப வந்து கண்ணு விழிச்சா பாத்தீங்களா, இவ வந்துட்டு ஜியாங். இவ எழுந்த உடனே, டே நீ யாருடா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு, இனிமே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஹீரோவை ரேப் பண்ணிடுறா. காலையில ஜியாங் வந்துட்டு எழுந்து பாக்குறா, என்னது இது, நம்ம எங்க இருக்கோம், நம்ம ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு ஹோட்டல் ரூமில் தானே தூங்கிட்டு இருந்தோம், இது என்ன புது இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறா. பார்த்தா இது வந்து ஹீரோவோட வீடு. ஹீரோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து உள்ளே வராங்க. யார் நீ, எதுக்காக வந்துட்டு ஹீரோவோட ரூமில் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன, எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. என்னை தூக்கிட்டு வந்து போதை மருந்து கொடுத்து ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யாரும் பேசுறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தி வந்துட்டு, நீ பிரெக்னென்ட் ஆயிட்டீன்னா என்ன பண்றது, இதை குடி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கஷாயத்தை வேற கொடுக்குறா. சும்மாலாம் எனக்கு கோவம் வந்துடாது, ஆனா இப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி தூக்கி 2 பேரையும் அடிக்கிற அடியில அவங்க 2 பேரும் செவுத்துல போய் பல்லி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. நீ நைட் எல்லாம் என் கூட இருந்துட்டு காலங்காத்தால எழுந்து எங்கடா ஓடி போன, நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வெய்ய, இவங்களை விட மோசமான கதிக்கு ஒன்று ஆக்கிடுவேன். ஆனா அதுக்குள்ளேயே உன் வீடு எனக்கு எதில் ஆகுதுன்னு நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே மொத்த வீடும் வெடிச்சு செதறுது. இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, சார் அந்த பொம்பளை உங்க மொத்த வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து வேணும்னே ஹீரோவுக்கு போதை மருந்தை கொடுத்துருக்காங்க. இவனுக்கு 30 வயசுக்கு மேலே ஆகியும் இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டும் வச்சுக்கல, இவன் லவ்வும் பண்ணலை. எப்படியாவது வந்து இவனை லவ் பண்ண வைக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான் அப்படின்றதுக்காக அவங்க அந்த வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. அதனால தான் நேற்று நைட்டு ஹீரோயின்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. ஹீரோ வந்து பார்க்கும் போது அங்கே பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் நிற்கிற மாதிரி இருக்கு. சார் அவ்வளோதான், அந்த பொண்ணு உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டா, போடா முட்டாள் அப்படின்னு வேற எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட். ஹீரோக்கு செம்ம கடுப்பு. மொபைல நீ மட்டும் என் கையில மாட்டுடி, நீ மாட்டுற அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள், மறுநாள் உனக்கு பால் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஸ்ட்ரைட்டா 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கூட ஒரு குட்டி பையன் இருக்கான். வேற யாரும் இல்லை, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த பையன் தான். எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பையன் கேட்கும் போது, உங்க அப்பன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி தாண்டா வந்திருக்கோம். 5 வருஷமா எனக்கு வந்துட்டு அதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு, இப்பதான் எல்லாமே வந்து பொருத்தமா டைம் வந்திருக்கு, அவனை இப்ப தீர்த்து காட்டினா மட்டும்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. பையன் கிட்ட உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா.
இவங்க 2 பேரும் இப்போ எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கேசினோக்கு தான் வந்திருக்காங்க. இந்த கேசினோல தான் வந்துட்டு இவளோட அம்மாவும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை போதை மருந்து கொடுத்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த கேசினோக்கு வந்தாதான் எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இவ இங்க வரா. இப்ப அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுக்குமே தகவல் போகுது. சார், ஆக்சுவலா வந்து பல வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு திரும்பவும் வந்து சைனாக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மேபி உண்மையாகவும் இருக்கலாம், நம்மளோட கேசினோல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா கண்டிப்பா அவளை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவன் வெறியா இருக்கான். இந்த கேசினோவே வந்துட்டு நம்ம ஹீரோவோடது தான். பட் ஆனா ஹீரோக்கு ஆப்போசிட்டா யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, எதிரிங்க, அந்த மாதிரி வேற ஒரு கேசினோ வச்சிருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆளுங்களை அனுப்பி இந்த கேசினோவை உடைச்சிட்டு வர சொல்றான். இங்க இருந்து யாரும் வெளில போக கூடாது, இங்க இருக்க எல்லாரையுமே வந்து நாங்க அடிக்க போறோம் அப்படின்னும் போது, டேய் இந்த இடத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் மரியாதையை வெளியில போயே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. அடியே நீ ஏன் ஒரு பொம்பளை, அதுவும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறியா அப்படின்னு இவன் கேட்குறான். ஐயோ கண்ணாடி போட்ட மாமா, தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களே, போச்சு போச்சு, இனிமே வந்துட்டு எனக்கு கால் வலி தான் வரும் நின்று நான் அதனால கொஞ்சமா உட்காந்துடுறேன், இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலாக்ஸா உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்ச மாதிரி உட்காந்துடுறான். அது மட்டும் இல்லாம விட்டா பாப்கார்னே கேட்பான் போல. உனக்கு பொம்பளைனா அவ்வளோ கேவலமா, இப்ப பொம்பளை கிட்ட அடி வாங்கி அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு ஃபன்னாக இருக்குன்னு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்கிறா. அவனால ஒன்றுமே பண்ண முடியல, உடம்ப கூட அசைக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா எல்லாரையுமே பந்தாடிடுறா. ஒருத்தனும் பறந்து கீழே விழுந்திருப்பான் போல. அவன் கெதியே ரொம்ப மோசமான கெதியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றா, பார்த்தா வந்து குட்டி பையனை காணும். ஐயோ எங்கடா போனேன் டே அப்படின்னு கத்திக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு பாட்டி கால் பண்றாங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு நீ ஒரு புள்ள எனக்கு பெத்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இதோட சூசைட் பண்ணி செத்துருவேண்டா, உன்னோட நம்ம வம்சமே முடியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா வந்து டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா ஒரு பாட்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி இவனும் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு பேரன் வேணும் அப்படின்னு பாட்டி கத்திக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா வந்துட்டு குட்டி பையனை பிடிச்சிட்டு வரானுங்க. சரி இவன் யாருன்னே தெரியல, யார் கூட வந்தான்னு தெரியல, இவன் பாத்ரூம் சைடு சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னும் போது, இது பாருங்க என்னை போக விட்டுருங்க, நானே பத்திரமா எங்க அம்மாவை தேடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்றான். அசிஸ்டன்ட் உடனே, சார் எனக்கு தெரியாம இப்ப சார் நீங்க புள்ள பார்த்தீங்க, அப்படியே உங்களை மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிறானே சார் அப்படின்னு சொல்லி இவன் ஆச்சரியமா கேட்கறான். அடைச்சா உனக்கு தெரியாதா எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு, ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோ. அங்கிள் நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நான் வேணா எங்க அம்மாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஆனா அதுக்காக நீங்க வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் இப்படி ஹராஸ் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு தெரியும்ல சைனால வந்து பயங்கரமா கடுமையான சட்டம்லாம் இருக்கு, உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, ஒழுங்கா என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த குட்டி பையன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா என் முட்டிக்கால் சைஸ் இல்ல, அதுக்குள்ள நீ என்ன பேச்சு பேசுற என்கிட்டயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, என்ன வந்துட்டு நீ கலாய்க்கிறியா, எங்க அம்மா இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ உங்க வாய் எல்லாத்தையுமே வந்து கீழ்ச்சி விட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்க அம்மா ஒரு சூப்பர் உமன் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா உன்னை உங்க அம்மா கிட்ட அனுப்ப போறதே இல்லடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது இவன் செம்ம காண்டாயிடுறான். அப்படின்னா நானே உன்கிட்ட ஃபைட் பண்ணுவேன்டா டிஷும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சு வைங்க, அவங்க அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்பதான் ஹீரோயின் நீங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா, மரியாதை என் பையன் எங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது மிஸ்டர் ஹோவோட ஆளுங்க தான் வந்துட்டு அவனை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ்டர் ஹோன்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அப்படியா, அப்பனா இந்த கேசினோக்கே சொந்தக்காரன் அவன் தான், கண்டிப்பாக அவன் லேஸ்பட்ட ஆளாகவே இருக்க மாட்டான், நம்மளால டைரெக்டாக போய் நம்ம குழந்தைய அவன் கிட்ட இருந்து கேட்க முடியாது, அவன் கிட்ட இருந்து நம்ம குழந்தைய எப்படியாவது ஏமாத்தி தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா, அவன் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க ஹோவை பத்தி சொன்னீங்க இல்லையா, அவன் வந்து அங்கே பெரிய ஆள் தான், சீரியஸாகவே வந்துட்டு நிறைய கேசினோ வச்சிருக்கான், எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே வந்து ஒரு பெரிய குடும்பம் தான், இப்போதான் வந்து பாடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைனா
மேல் பாடி கார்டு தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வேலைக்கு உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் காலையிலேயே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதாவது ஹீரோவோட பாடி கார்டுக்காக. அப்போ அங்கே வேலை செய்கிற லேடி வந்து நம்ம ஹீரோயின் அங்கே போகிற ஆம்பளை விஷயத்தில் அவளை பார்த்த உடனே, நீ என்ன பென்சிலில் கோடு போட்ட மாதிரி ரொம்ப மெல்லீஸாக இருக்க, நான் இங்கே பாடி கார்டு வேலைக்கு தான் ஆள் தேவைன்னு சொன்னேனே தவிர ஒட்டடை குச்சிலாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட டிரைவர் வந்து ஹீரோவை பிக் பண்ணுறதுக்காக கார் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனோட காரில் வந்து பிரேக் பிடிக்கல. அதை இப்போதான் அசிஸ்டன்ட் பார்க்குறான். ஐயோ எல்லாம் ஓரம் போங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் கொஞ்சமும் பயமே இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா காருக்கு முன்னாடி போய் நிற்கிறா. அப்படியே அவள் கையாலேயே அந்த காரை தடுத்துடுறா. எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ யார்மா நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்கே நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், மிஸ்டர் ஹோக்கு பாடி கார்டா அப்படின்னு சொல்லும் போது, நான் தாமா மிஸ்டர் ஹோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, யூ ஆர் செலக்டட், கவலையே கிடையாது, நீ எவ்வளோ வந்துட்டு என்கிட்ட காசு கேட்டாலும் சரி அவ்வளோ சம்பளத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ தான் என்னோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிடுறான். அடியே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட சிக்காமையா போவ, கண்டிப்பாக உன்னை அன்னைக்கு நான் வச்சு செய்வேன்டி. யாரு நான் ஒட்டடை குச்சியா? ஏன்டி என் உடம்புல பாதி உடம்பு தான் உனக்கு இருக்கு, இதில் நீ என்ன நக்கல் பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் நீ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கண்ணாடியை பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் நக்கல் அடிச்சுட்டு போறா. வீட்டை சுற்றி காட்டுறேன், நான் உனக்கு என்ன வேலைலாம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது இவ பெராக்கு பார்த்துக்கிட்டே வந்து ஹீரோவை மோதிடுறா. கரெக்டாக ஹீரோவும் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். அப்போ ஹீரோவோட மனசுக்குள்ள படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இது ஒரு பையன், ஆனால் எதுக்கு என் மனசு இவ்வளோ படப்படன்னு அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர குழப்பத்தில் இருக்கான். ஒரு கையிலேயே காரை நிறுத்துறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, கண்ணை திறந்து நடக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நட, இல்லை அப்படின்னா இப்படி தான் தொப்புன்னு எல்லா இடத்துலையும் விழுந்துக்கிட்டே இருப்பேன், எல்லா டைமும் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனோட பெட்ரூம்லயே வந்து கத்தி துப்பாக்கி அது இதுன்னு எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்கான். எதுக்கு சார் இங்கேயே இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான காட்டு பூனையை நான் பார்த்தேன், அந்த காட்டு பூனை மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் படும், அன்னைக்கு அந்த பூனையை வச்சு செய்யறதுக்காக தான் நான் ரெடியாகவே இருக்கேன் எந்த நேரமும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை பற்றி தான் சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேருக்கு தான் ஒருத்தர் ஞாபகமே இல்லையே. அங்கேயே சும்மா மசன்னு நின்றுட்டு இருக்காம சீக்கிரமாக வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்கிறான். என்னது ட்ரெஸ்ஸை கழட்டணுமா சார்? பாடி கார்டு வேலைக்கு தான் சார் நான் வந்திருக்கேன், இந்த வேலைக்குலாம் நான் வரல, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக இப்போ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்? நான் தான் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், எனக்கு 2 நாள் முன்னாடி ஷோல்டரில் அடிபட்டுருச்சு, நான் தான் உன்னை பாடி கார்டாகவும் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேனே, அப்போ இதெல்லாம் நீ தான் செய்யணும், நீயும் பையன் நானும் பையன், இதுக்குள்ளே வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறான். மேலே இருக்க கோட்டை மட்டும் கழட்டிட்டு நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி வேகமாக இவ ஓட பார்க்குறா. மறுபடியும் கால் தடுக்கி கீழே விட போகிறா. அப்போ ஹீரோ தான் காப்பாற்றுறான். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா 2 பேருமே சேர்ந்து போய் பெட்டில் விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாமல் 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயோ ஒட்டு மீச கையில் கீழே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்துக்கிறா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட பழைய ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட இருந்தோமே, இப்போ ஏன் அது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக குழம்பி போகிறான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அப்படியே வளைச்சி பிடிச்சி மடியில் உட்கார வச்சிடறான். மரியாதையை உண்மை சொல்லு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சார் நான் தான் உங்கள் பாடி கார்டு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, என்னோட பேர் வந்து ஜாங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே வந்துட்டு கழுத்தில் இருக்கிற ஒரு நெக்லஸ் பார்த்துட்டு, இது பொம்பளைங்க போடுறது, இது எதுக்காக நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது செத்து போன ஆயா, அது ஞாபகமாக போட்டுட்ருக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்படியோ போய் சொல்லி சமாளிக்கிறான். ஏன் எனக்கு என்னவோ இந்த நெக்லஸை அவளோட கழுத்தில், அதான் அந்த காட்டு போன கழுத்தில் பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் குழப்பமாகுது. இருந்தாலும் வந்து இவன் ஒரு பையன், இவனை நம்ம கிஸ் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் இப்படி நெருக்கமாக வேற உட்காந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இப்போதான் அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் வந்து இந்த கோலத்தை பார்த்துடுறான். பார்த்த உடனே அவன் செம்ம ஷாக்கு. சார்
என்ன சார் வர வர இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்கா நின்றுட்டு இருக்கான். அடே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா, அவன் தடுக்கி விழுந்துட்டா, அவன் தடுக்கி விழுந்துட்டா நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறான். சார் அங்க உங்க பாட்டி என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கோட்டெல்லாம் கழட்டி போடுவேன். டே என்னவா இருந்தாலும் அவங்க உன்னை திட்டினாலும் கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் இதுக்கு மேல என்னால முடியாது, அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் உங்களுக்கு வந்துட்டு ஆண்மையே இல்லையா, அதனாலதான் நீங்க எந்த பொண்ணையும் பார்த்தா அவகிட்ட பேசி பழக மாட்டீங்க, உங்களுக்கு புள்ள பெத்துக்கிற தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சாக போறேன் அப்படின்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அவங்க எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பண்ணி இங்க நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு வேளை இவன் அவனா இருப்பானோன்னு கொஞ்ச நேரத்துல திங்க் பண்ணிட்டேன், அன்னைக்கு ஒரு நாள் தான் அவன் கூட இருந்தேன், அதுக்குள்ளேயே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இன்னைக்கு நீ இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் என் பாட்டியை பாக்குறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போறேன், இன்னைக்கு அவங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி நடக்குது, பாட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவா அசிஸ்டன்ட் தனியா பேசிக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னால புள்ள பேத்துக்க முடியுமா முடியாதான்றது எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலும் பெரிய ஃபீலிங்ஸே வர்றதில்லை, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கிறதும் இல்லை, எவ்வளோ பார்த்தாலும் அவன் ஞாபகம் தான் வருது, என்னைக்கு அவள் என் கையில் மாட்டுவா அவளை கொல்லணும்னு தான் தோணுது, பேசாமல் பாட்டியை கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம ஒரு பையனை தத்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அவன் சார் அதான் நல்ல விஷயம், அது மட்டும் இல்லாம அந்த பையன் தான் உங்களோட பையன் அப்படின்னு சொல்லிடுங்க, அப்பதான் அவங்களும் ஏத்துப்பாங்க அப்படின்னும் போது இந்த வேலைக்கார லேடி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வரா. சரி இவனை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க, ஈவினிங் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ பெருசா அவனை கண்டுக்க கூட இல்லை. அதே நேரத்துக்கு கேசினோல பிடிச்சுமே ஒரு குட்டி பையன், அவனை பாத்துக்கிறீங்களா, அவன் ஒழுங்கா சாப்பிட்றானா அப்படின்னும் போது அவனா நீங்க வேற, அவன் எங்க எல்லாரும் தூக்கி சாப்பிடாம இருந்தா சரி, செம வாழு பையன் அவன் அப்படின்னும் போது உடனே ஹீரோ சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவனை நல்லபடியா பாத்துக்கோங்க, அவங்க அம்மா வந்த உடனே அவனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இந்த வேலைக்காரி கூட்டிட்டு வந்தால அந்த பையன் அவளை அம்மாங்கிறான், அவள் காண்டாயிட்டு பட்டு பட்டுன்னு வைக்கிறா. அடே இங்க யாருக்கும் தெரியக்கூடாது நீ என் பையன்னு சொல்லிட்டு, இது பார் இது எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம்னு உனக்கு தெரியுமா, இந்த மொத்த குடும்பத்துக்கும் நீ தான் ஒரே வாரிசாக போற, இந்த மொத்த சொத்தம் ஒண்ணுதுதான், அதுக்கப்புறம் நீ என்ன எப்படியாவது உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த குடும்பத்தோட வாரிசாயிடுவோம், இந்த மொத்த சொத்து நம்மள்தாயிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட மனசுலயுமே நஞ்ச கலக்குறா. அந்த குழந்தையும் எல்லா சொத்தும் என்னது அப்படின்னு கத்துது. நம்ம குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் தோக்க கலக்கத்துலயே பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு செடியாண்ட போய் ஒண்ணுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க போய் நின்றுகிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கிஃப்ட் பாக்ஸ்ல இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அந்த பையன் தான் இந்த பையன் நினைச்சு அவனை அலேக்கா தூக்கி பாக்ஸ்குள்ள வச்சு கொண்டு போயிடுறாங்க பாட்டி கிட்ட. ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்காக ஜாலியா போறான். ஆனா பாட்டி தான் செம கடுப்புல இருக்காங்க இல்லையா. பாட்டி நீ எங்க என்னோட பேர குழந்தை அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்க்கையும் கேக்குறாங்க. உண்மையாவே இந்த சர்ப்ரைஸை பார்த்து நீங்க அசந்துருவீங்க, சான்ஸே இல்லை, உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு ஒரு சர்ப்ரைஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் அந்த குட்டி பையன் வேகமா டப்பாவை திறந்துக்கிட்டு வேகமா இழுத்துக்கிறானா. எல்லாரும் பார்த்த உடனே ஐயோ இவனை மாத்தி கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு முழிக்கிறாங்க. அடே எனக்கு தெரியாம நீ புள்ள பெத்து வளர்த்துருக்கியாடா, இவ்வளோ நாள் ஏன்டா பாட்டி கிட்ட சொல்லல, அப்படியே உன்ன மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன மாதிரி இருக்கானா அப்படின்னு யோசிக்கிறான். பாட்டிமாக்கு குட்டி பையனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது, மடியில உட்கார வச்சு பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இவன் மூஞ்ச நல்லா பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி பையனை மாத்துறது, இவங்க அம்மா கேட்டா நம்ம வேற இவனை அனுப்பி விடணுமே, என்னடா பண்றதுன்னு 1000 எண்ணம் ஓடுது மனசுக்குள்ள ஹீரோக்கு. இல்ல தப்பு நடந்துருச்சு, ஆக்சுவலா இவன் தான் சாரோட பையன், மாத்தி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரி சொல்றா. என்னது பேரனை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா, என்ன நீ வளர்ற, அப்பனுக்கு தெரியாத பையன் எதுன்னு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, அப்பன் பேர் தெரியாத பையனெல்லாம் கூப்பிட்டு நீங்க மடியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது குழந்தைக்கு செம்மையா கோவம் வந்தது. எங்க அம்மாவை பத்தி அப்படியெல்லாம் பேசாத, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை மிரட்டுறான். அடே என்ன கர்மண்டா இது, நான் உன்கிட்ட ஒரே ஒரு பேர குழந்தை தான் கேட்டேன், இப்ப இங்க 2 நிக்குது, இதுல எதிரா ஒண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அப்படியே திருன்னு மூச்சுக்கிட்டு இருக்கான்.
முதல்ல இந்த பொம்பளையை இங்கேருந்து போக சொல்லுங்க, அந்த பொம்பளை மூஞ்ச கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கோவம் வருது, அதனால் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி குட்டி பையன் பயங்கரமாக அந்த வேலைக்கார லேடியை திட்டுறான். ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பெரியவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக அவ துரத்துறா. ஆனால் அவன் வந்துட்டு கேடி மாதிரி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவகிட்ட இருந்து. இப்போ உடனே டாக்டர் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கத்தும் போது அசிஸ்டன்ட் ஓகே மேடம் இப்பயே நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கண்ணை கட்டான். டே கம்முன்னுறா அப்படின்னு சொல்லி, சார் ஆல்ரெடி டாக்டர் இங்கே தான் சார் இருக்காரு, பர்த்டேக்காக அவர் முதல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குன்னு அவர் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கோட்டை கூட கழட்டாமே அப்படியே ரொம்ப பொறுப்பா கடமை உணர்வோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு டென்ஷன் ஆகுது. சைனால எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவாங்க போல. அப்போ வந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையனோட முடியையும் எடுத்து உடனே டெஸ்ட் பண்ணிடுறாரு. இம்புட்டு ஃபாஸ்ட் போல அங்கெல்லாம். அவர் வந்து உடனே பாட்டியோட காதில் என்ன ரிசல்ட்டோ அதையும் சொல்லிடுறாரு. வேலைக்காரி லேடியை பொறுத்த வரையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கா. ஏன்னா இவளோட பையனோட ஹேர் எடுத்து டெஸ்ட் பண்ணல இல்லையா, அவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே இவன் தான் பையன் நம்ம சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கா. ஆனால் ஹீரோ தான் ஐயோ போச்சு இப்போ எல்லாமே பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை அசிங்கமாக கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி இவன் முயற்சிக்கிட்டு இருக்கான். பாட்டி அவ்வளோதான் அப்படியே கண்ணே மணியை கற்கண்டே அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் என் பேரன், நான் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோக்கு என்னது இவன் தான் என் பையனா, எப்படி அது உண்மையாகவே இவனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்தவனா அப்படின்னு சொல்லி இப்போதான் ஹீரோக்கு கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஐயோ முதலாளி, நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தான் நம்பவே இல்லை, நான் சொன்னேன்ல இவன் உங்களை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க இவன் உங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நீங்கள் 2 பேரும் வெளில போங்க அப்படின்னும் போது இந்த பையன் மம்மி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. போச்சு இந்த பொண்ணு வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கா, அவளோட உள்ளேயே கூட்டிட்டு வந்து இங்க நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. உன்னை இதுக்கு மேல நான் சும்மா விடுவேனாடி அப்படின்றா ஹீரோ. உண்மையாவே நீங்க தான் என்னோட டேடியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டு ஆசையா கட்டி பிடிச்சி ஒன்று அழறான். நான் ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, எல்லா பசங்களுக்கும் மம்மி டேடி 2 பேரும் இருப்பாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே மம்மி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயோ தங்கமே நீ என்கிட்ட வா அப்படின்னு பாட்டி இழுத்துக்கிறாங்க. ஐயோ பாட்டி, நான் அவனை கொஞ்ச நேரம் கூட கட்டி பிடிக்கல, நான் கொஞ்சவே இல்லை, அவனை என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நீ வந்துட்டு பிள்ளைய வேணான்னு தானே இருந்த, இப்போ மட்டும் எதுக்காக பிள்ளைய கேட்குற, இவன் எனக்கு பேரன், இவன் என் கூடியே தான் இருப்பான், கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. ப்ளீஸ் பாட்டி கொஞ்ச நேரம் அவனை என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடுறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கே எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து குழந்தைய இவங்களோட மாளிகைக்கே கூப்பிட்டு வராங்க. அப்பாடா இவ்வளோ பெரிய பேலஸ் அவங்களது அப்படின்னும் போது இனிமே அது நம்மளோட பேலஸ்மா, இது எங்களது கிடையாது உன்னுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனக்கு அம்மா வேணும், எனக்கு இவ்வளோ நாள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அப்பா மட்டும் இருந்தால் எப்படி, எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஹீரோ தான் கொலவெறியில் இருக்கான் இல்லையா ஹீரோயின் மேலே. அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த பேலஸோட மேப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கெல்லாம் வந்து ஹிடன் பிளேஸ் இருக்குது, அங்கே எங்கன்னா ஒழிச்சு வச்சுருப்பாங்களா குழந்தைய அப்படின்னு சொல்லி எப்படி தேடுறது அப்படின்னு பிளான் பண்ணுறா. அந்த நேரத்துக்கு கரெக்டாக குட்டி பையன் வந்து ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்ணுறான். டேய் எங்கடா இருக்க தங்கமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டியா, அந்த புறம்போக்கு எங்கே இருக்கான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், இன்றைக்கி நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னும் போது அம்மா அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். நாளைக்கு உங்கள் அப்பாவை பார்க்குறேன், நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு பால் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பையனோட கண்ணு மொழி வெளியில் வந்துடும் போல. என்னடா உன் ஆத்தாக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அம்மா வந்துட்டு உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்களாம், ஐ லவ் யூன்னு சொன்னாங்க, நாளைக்கு வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் கரடாக விடுறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா நாளைக்கே உங்கள் அம்மாவோட 2 காலி உடைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்கிறான். என்னடா உன் புது அப்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது மம்மி டேடி தான் உங்களை அதிகமாக லவ் பண்ணுறாராம், அதனால சீக்கிரமாக நாளைக்கு காலையில் வரும்போதே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இங்கேயும் ஒரு கதையை விடுறான். உண்மையாகவே நான் அப்படியா சொன்னேன், இவன் ஏன் குழந்தை மாதிரி இருந்துக்கிட்டு இம்புட்டு போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். என்ன பண்ணுறதுடா உன் பையனாச்சே, உன் பையன் இப்படி தான் இருப்பான், நீ ஏன் சின்ன வயசில் இப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லி பாட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நாளைக்கு ரத்த ஆறு ஓட போதோ என்னடா பண்ணுறது அப்படின்னு இந்த குட்டி பையன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா. பாட்டி காண்டாயிராங்க, பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில் தள்ளிடுறாங்க. மவனே நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கு
வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் மருமகளோட தான் வரணும். என் பேர பையனுக்கு அம்மா இல்லை அப்படின்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என் பையன் கூட கொஞ்ச நேரம் கூட நான் விளையாடிட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, போயிடுறா மரியாதையா அப்படின்னு திட்டிட்டு கதவையும் சாத்திடுறாங்க. ஹீரோ நைட்டு போயிட்டு இருக்கான் கார்ல. அந்த டைமுக்கு இவனை ஒரு கேங் சுத்து போட்டுடுறாங்க. அதாவது மாஃபியா அப்படின்னு இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு எதிரிங்க இருக்க தானே செய்வாங்க. ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். ஆனா ஹீரோவால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள அடிக்க முடியாம போயிடுது. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு பல மாடி பில்டிங் மேல இருந்து நம்ம ஹீரோயின் 2 வீலர்ல வரா. இதை பார்க்கும் போது எந்த படம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லணும். அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன திட்டலாம் கூடாது. ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு ஓனாய் தான் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையே மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓனாயை பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. ஹீரோயின் எல்லாரையும் அடிக்கிறத பார்த்த உடனே இப்பவே அந்த ஓனாயை திறந்து விட்டுறானுங்க. நேரா அந்த ஓனாயும் நம்ம ஹீரோயின் பார்த்து ஹீரோயின் கிட்டதான் வருது. ஹீரோ தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிட்டு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்லுவா, நான் பாத்துக்கிறேன் நீ சைலண்டா இரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அந்த ஓனாய் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம அசிஸ்டன்ட்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு இப்பதான் டவுசரோடயே தூக்க கழகத்துல இங்க ஓடி வந்துக்கிறாரு. எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு, அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க ஓனரையே நீ கொல்லலான்னு பாத்தியா, ஐயோயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் அந்த ஓனாயே அவன் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் கையாலேயே அது கழுத்தை திருகி பிச்சு எடுத்துட்டா. அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. என்னது நீ கிளம்புறியா, உன் கையில அடிபட்டிருக்கு, உனக்கு மருந்து போடணும், டிஷர்ட்டை கட்டு உட்காரு அப்படின்னு சொல்றான். அதான் குழந்தையோட அப்பா கிடைச்சிட்டாரு இல்லையா, அதனால இவன் நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வேலையை விட்டு போறியா, வேலையை விட்டு போனா நீ எவ்வளவு காசு எங்களுக்கு நஷ்டஈடா தரணும் தெரியுமா, 100 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ அவ்வளவாடா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறான். ஆமா சார் கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றான். அவ்வளவு காசுக்கு அவ எங்க போவா, இல்ல சார் நான் வேலையே கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்பதான் ஹீரோக்கு நிம்மதி ஆகுது. அப்பாடா நீ போகாத என்னை விட்டு என் கூடிய ஹீரோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அசிஸ்டன்ட் வெளியில போயிடுறான். போன உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ரத்தம் வருது நான் தான் சொல்றேன்ல, மரியாதையா ட்ரெஸ் கழட்டு இல்ல நானே கழட்டவா அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு வேண்டாம் நான் உள்ள போய் பாத்துக்கிறேன், என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆம்பளை பசங்களுக்குள்ள என்ன வெக்கம் இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் டிஷர்ட் பிடிச்சி இழுக்கிறான். கரெக்டா டிஷர்ட் கிழிஞ்சிடுது. ஃப்ரண்ட்ல அவ டைட்டா துணியை சுத்தி இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் புரியல, தெரியவும் இல்லை. என்னடா உனக்கு முதுகு வலியா, பெல்ட் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா ஆமா முதுகு வலிக்கு பெல்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் நான் போறேங்கிறா. இவன் விடாம அவ கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னு கால் ஸ்லிப் ஆகி 2 பேருமே சோஃபால போய் விழுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவை கேஸ் பண்ணிடுறா. கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் அந்த டைமுக்கு உள்ளே அவனால என்ன பேசுறதுன்னே தெரியல. சார் உங்களோட டேஸ்ட் எப்படின்னு இப்போதான் சார் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் ஹீரோவை கேம்னு நினச்சிக்கிறான். நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக எழுந்து போயிடுறா. ஹீரோ ரொம்ப பதட்டமாயிடுறான். சார் நீங்கள் இவ்வளோ நாளும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்களே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் சார் என்கிட்ட ஓப்பனாக சொல்லலை, நீங்களும் நானும் அப்படியா பழகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மவனை ஏடா கூடமா எதனா பேசினேன் சூதனியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி மிரட்டுறான். உடனே சரி ஓகே நான் இப்போதைக்கு உங்கள் பாட்டிக்கிட்ட இதை பற்றிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், எதா இருந்தாலும் சீக்கிரமே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். மரியாதையை போடா இங்க இருந்து அப்படின்னு ஹீரோ துரத்துறான். நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது பாடி கார்டு இவனை ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கனவு வர ஆரம்பிச்சது. ஹீரோக்கு ஐயோ உண்மையாகவே நம்ம கேதானா அப்படின்னு சொல்லி தோணுது. அதோட மறுநாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வரா. அதாவது இந்த குட்டி பையன் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க மம்மி, டேடியும் வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயின் நேரம் அந்த ஹோட்டலுக்கு வரா. அங்க பார்த்தா இவளோட அம்மாவும் சிஸ்டரும் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் செம ஷாக்கு. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் இவளை பாக்குறாங்க. இவளுங்களே தானே ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்து அந்த மாதிரி பண்ணாளுங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாளுங்க அப்படின்னா, நீ பண்ண தப்புக்கு எல்லாரும் எதிர்க்கையும் வர முடியாம 5 வருஷம் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்த, இப்போ மறுபடியும் எங்க மானத்தை வாங்கறதுக்கு எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பண்ண இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்ன, எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க தான் அன்னைக்கு எனக்கு ட்ரக் கொடுத்தது, அந்த கேசினோல எடுத்துட்டு போய் என்ன படுக்க வச்சதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு குட்டி பையன் மெசேஜ் அனுப்புறான். அம்மா அந்த டிராயிங் கார்டு எடுத்துட்டு வந்தீங்களா, அப்பாவும் இதே மாதிரி ஒரு கார்டு வச்சிருப்பாரு, அந்த கார்டு வச்சிருக்கவர் தான் டாடி அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பின உடனே அவ அந்த டிராயிங் கார்டு எடுத்து பாக்குறா.
நம்ம ஹீரோவும் அதே டைமுக்கு அந்த கார்டை எடுத்துட்டு அப்பதான் அந்த ஹோட்டல் உள்ள நுழையிறான். ஹீரோயின் வந்துட்டு செக்ரட்டரிக்கு கால் பண்றா. அதாவது ஹீரோ கரெக்டா உள்ள நுழையும் போது அவ போனை எடுத்து காதுல வச்சுட்டு அந்த சைடா போயிடுற. ஹீரோவை பார்க்கல. 5 வருஷம் கழிச்சு ஹீரோவை பார்த்த உடனே இங்க அக்கா காரிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. ஐயோ, முதல்ல இவன் இவ்வளவு ஸ்மார்ட்டா இல்லையே, இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், பேசாம நம்ம தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவங்க கூட இருந்த நைட்டு அப்படின்னு சொல்லிடுறா. சரி, இந்த டிராயிங் கார்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ, அவ கையில எதை வச்சிருந்து எடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிக்கிறாங்க. சாரி, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி ஓகே பரவாயில்ல விடு, இவளை தூக்கி போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தான் கொலவெறியில இருக்கான் இல்லையா, அதனால அவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த கார்டனையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவன் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவளோட அசிஸ்டண்ட்டை அந்த டைமுக்கு வர வச்சிடறா. வர வச்சுட்டு இந்த கார்டை எவன் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானோ அவனை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றா. கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, ஜாலியா அவர் அந்த டிராயிங் கார்டை வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அவரை பார்த்த உடனே இவர் தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கூட இருந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு, காட் சீக்கிரம் வாங்க, அலேக்கா இவனை தூக்குங்க அப்படின்னு சொல்றா. என்னது, என்ன கிட்னாப் பண்றீங்களா, என்ன எதுக்காக கிட்னாப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. முதல்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அக்கா காரியை பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏதாண்டி என்கிட்ட வந்த, அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டையே கொளுத்திட்டு போயிட்டியடி பாவி அப்படின்னு சொல்லி அவ வாயை வேற ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சுட்டு இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளால அதை சொல்லவே முடியல. ஐயோ, என்ன பேச மட்டும் விடுறா, அது நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஊர்னிட்டு இருக்கான். அவன் கேட்கற மாதிரி இல்ல, இன்னைக்கு நீ என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்க போறேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்றான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் கரெக்டா 100 எலியை தூக்கிட்டு வராங்க. 100 எலியே இப்ப இவகிட்ட விட போறாங்க. பாவம் இங்க செக்யூரிட்டி, நான் அவன் இல்ல மேடம், ப்ளீஸ் மேடம் நம்புங்க மேடம், நான் அவன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கேட்கற மாதிரி இல்ல. அவங்க வந்து முடிவே பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட இருந்தது இவன் தானே சொல்லி. பாவம் இவருக்கு வந்துட்டு பிசிக்கல் டேமேஜ் அதிகம் தான், போட்டு அடி பொழந்து எடுக்கிறா நம்ம ஹீரோயின். பார்த்தா 2 பேருமே வந்து அடிச்சு நவுத்தி எடுத்துட்டு வெளியில வராங்க. பக்கத்து ரூம்லயே தான் போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க போல. நீங்க என்ன பண்ற, நீங்க என்ன பண்ற அப்படின்னு மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. 2 பேரும் உண்மையை சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஆளாளுக்கு ஒரு பொய்ய சொல்றாங்க. அவங்கள பார்க்க வந்தேன், இவங்கள பார்க்க வந்தேன்னு. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என் பையனை போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு எனக்கு, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு போது, அப்படியா நானும் என் பையனை போய் பார்க்கணும், அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன சொல்றா. ஓ, உனக்கு கல்யாணம் பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் ஷாக்கா கேட்கும் போது, எனக்கு பையன் இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அடி வாங்கின செக்ரட்டரி இப்பதான் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியில வராரு. பாஸ், யாரோ என்ன கொண்டு போய் யாரோ நினைச்சு என்ன பொழந்து எடுத்துட்டாங்க பாஸ் அப்படின்னு போது, சரி சரி நான் முக்கியமான வேலையை வெளில போறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே எங்க இருந்து நான் பத்திரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்புறான். ஹீரோயின் போய் பையனை பார்க்கறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வர. அம்மா காரி கத்தி எடுத்து ஹீரோயினை குத்துறதுக்கு வர. ஆனா ஹீரோயின் கரெக்டா பிடிச்சிடுறா. நீ எல்லாம் எனக்கு அம்மாவா, உண்மையா எனக்கு புரியவே இல்லை, நீ தான் என்ன பெத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ ஒன்னும் என்னோட சொந்த பொண்ணெல்லாம் கிடையாது, என்னோட அம்மா உன்னை எங்க இருந்து கொண்டு வந்து வளர்த்தாங்க, என்னதான் அம்மான்னு சொல்லிட்டாங்க, நானும் சரி வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வச்சு உன்னை வளர்த்துட்டேன், ஆனா எங்களுக்கே நீ எப்ப எமனா வந்தியோ அதோட எங்களுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது, உண்மையாவே அவ ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி தோணுது. உண்மையா ஹானை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருப்பா. நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு எப்படியாவது உங்க அம்மாவையும் உன் அப்பாவையும் கண்டுபிடிச்சி உன்னை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிக்கவாது வைப்பேன் அப்படின்னு சொல்றா. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். என் தங்கச்சி உன்னை பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கேன், ரொம்ப நாளாக அவள் வந்துட்டு உங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறா, அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் புதுசாக ஒருத்தியை நமக்கு காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து ஃபேன். இவ வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஆக்சுவலாக ஹீரோவோட அப்பா அம்மா இருக்கும் போது இவளை தான் வந்து இவனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தோட பொண்ணை தான் வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளா விடாம ஹீரோவோட கையை பிடிச்சி பக்கத்துல நின்று கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காளா. பின்னாடி ஹீரோ திரும்பி பாக்குறான். இது எல்லாத்தையும் நம்ம பாடி கார்டும் பாத்துறானா. ஐயோ, அவன் பார்த்தா தப்பா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு கையை கொஞ்சம் விடுறியம்மா தங்கச்சிமா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நம்ம ஹீரோயின் அப்படியே கொலை வெறியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நைட்டு வந்துட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஹீரோவை கூட்டிட்டு போறா. கூடயே அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினும் போறாங்க. வேணும்னு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இங்க கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா.
வா வந்து உட்காந்து எங்க கூட சரக்கடி, நான் வந்துட்டு உனக்காக மாடல் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றா. வேணான்னு சொன்னாலும் கேட்காம அரேஞ்ச் பண்ணிடுறாங்களா. அந்த பொம்பளையும் கம்பல் பண்ணி நம்ம ஹீரோயினை பயங்கரமா குடிக்க வச்சிடறா. ஹீரோ செம கடுப்பாயிரா. ஏய் நான் உனக்கு பாசா இல்ல அவ உனக்கு பாசா, நான் சொல்றது செய்வியா அவ சொல்றது செய்வியா, மரியாதையை ஏந்திரிங்க இந்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திட்டுறான். 2 பேருமே வெளியில போயிடுறாங்க. உடனே செக்ரட்டரி, ஐயோ நீங்க 2 பேரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு குடிக்க மாட்டாங்க, உங்க 2 பேருக்கும் கம்பெனி குடுக்கற அளவுக்கு என்னால குடிக்க முடியும், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். எல்லாமே சுத்துதே சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே போய் கீழே விழ போறா. ஹீரோ பிடிச்சிடறான். எதுக்காக நீ இவ்வளவு குடிச்ச, யாருன்னா சொன்ன நீ இஷ்டத்துக்கு என்ன செய்யணும்னாலும் செய்வியா, உனக்கு அறிவு இல்ல, எதுக்கு இவ்வளவு குடிச்ச அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு கத்துறான். அடே அழகு பையா, உனக்கு வந்துட்டு வயசு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா, இப்படி கட்டி பிடிச்சி நின்று யாருன்னா பேசுவாங்களா, இதை யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க உன்னையும் என்னையும் அப்படின்னும் போது, என்னது வயசு பொண்ணா, யார் இங்க வயசு பொண்ணு, என்ன நீ லூஸ் மாதிரி ஒளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ வந்துட்டு ஏடாகரமா ஹீரோவை தொடுறா. ஏன் என்னெல்லாம் பார்த்தா பொண்ணு மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவ எல்லாத்தையும் ஒளறிடுறா. என்னது நீ பொண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆமா நான் பொண்ணு தான், ஏன் நீ நம்பவே இல்லையா, வேணா வந்து என்னை டச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து மேலே வச்சிடுறா. அதோட ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். நம்ம இதோடய வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதுவரையில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.